செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படும் இடத்தில் குளித்த 11ஆம் வகுப்பு மாணவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிளியாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட அந்த மாணவனை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண், விவரம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி அடுத்த மலைப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பழனி. இவருடைய மகன் புஷ்வத் மற்றும் இவருடைய நண்பர்களுடன் இன்று மதுராந்தகம் ஏரியிலிருந்து உபரிநீர் செல்லக்கூடிய கிளியாற்றில் 5 மாணவர்கள் குளிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது புஷ்வத் என்ற பள்ளி மாணவன் மட்டும் நீரில் மூழ்கி அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மதுராந்தகம் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவலானது தெரிவிக்கப்பட்டனர். இதையடுத்து சம்பந்த இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் கிளியாற்றில் அடித்து செல்லப்பட்ட மாணவனின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவன் அடித்து செல்லப்பட்ட நிலையில் கடந்த 2 மணி நேரங்களாக தீயணைப்பு துறையினர் மாணவனின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிளியாற்றில் மாணவன் குளிக்க செல்லும் பொழுது அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக இது போன்ற மழைக்காலங்களில் வெள்ள நீரானது வெளியேறும் பொழுது பொதுப்பணித்துறையினர் உரிய எச்சரிக்கை வழங்காததை இந்த மாணவனின் உயிரிழப்புக்கு காரணமாக அப்பகுதியில் உள்ளவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.